எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்டுறது பிடிக்கும் தானே? அப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு எல்லாரும் எப்படி இருசக்கர வாகனம் மோட்டர்லாம் ஓட்டுவீங்கல்ல? அது மட்டும் இல்லாம சாலையில கிடக்கும்போது எப்படி போகணும் அப்படின்றத அதை பத்தி இப்போ வந்து அவர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எப்படி வந்து ஒரு சாலையை கடக்கணும் அப்படின்றத பத்தி. அதுவும் இல்லாம உடன் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து இந்த டைம் வந்து எப்படி அவர் சொல்றத எல்லாரும் கேளுங்க, என்ன சொல்றாங்க ஓகேவா? கேட்டு கூட வச்சுக்காங்க ஓகேவா? எல்லாரும் கவனிங்க என்ன சொல்றாங்க ஓகேவா? டிராஃபிக்ங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ரோட்டில் போக்குவரத்துங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம். நீங்கள் ரோட்டில் போகும்போது எப்படி போகணும், லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, ரோட்டை எப்படி கடக்கணும், வண்டி வந்தால் எப்படி நின்று போகணும், ஸ்கூல் ஜோன்னா அதில் எப்படி அந்த வழியாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்ல போகிறாங்க. சரிங்களா? ஸ்கூல் ஜோன் அப்படின்னா ஸ்கூலுக்கு முன்னால் கட்டை போட்டு ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நிற்கணும். அங்கே வந்து நின்று டிராஃபிக்கோ அல்லது நம்ம ஸ்கூல் ஆர்கனைசர் யாராவது அவங்க சொல்லும் போது நீங்கள் அதை கிராஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆர்கனைஸா நிற்கணும், நின்று பார்க்கணும். ஒரு வண்டிக்கு பின்னால் ஒரு வண்டி நின்றுட்டு இருக்குது, அந்த வண்டிக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ கிராஸ் பண்ணி போகக்கூடாது. 2 சைடு பார்த்து தான் போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது எட்டாவது ஓடக்கூடாது. சரியா? ஓடாத கிராஸ் பண்ணி போகணும். முதல் ரோடை கிராஸ் பண்ணுறது பாதி தூரத்துக்கு பின்னாடி வர்றது ரைட் சைடு பார்க்கணும், பாதி தூரத்துக்கு லெஃப்ட் சைடு பார்க்கணும். அப்படி பார்த்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் வண்டி போயிட்டு இருக்கோம். சரியா? போகும்போது லெஃப்ட் சைடு பார்க்கணும். பாதி தூரம் போகணுன்னா ரைட் சைட்லேருந்து வண்டி வருதான்னு பார்க்கணும். சென்டர் போய் பார்த்துட்டு தான் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணணும். எடுத்தோன்னா ரோடை வந்து தள்ளின்னு போயிடக்கூடாது. 2 பக்கம் போகிற இடத்துல ஒன்வேவாக இருந்ததுன்னா எந்த சைடு வண்டி வருதோ அதுக்கு ஆப்போசிட் பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். டிராஃபிக் சிக்னல் நின்னோம்னா போலீஸ் என்ன சிக்னல் சொல்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நெல்லுக்கு போர்டு காட்டினா நிற்கணும். சிக்னல் லைட் இருந்துன்னு வச்சுங்க, சிறப்பு லைட் இருந்ததுன்னா நிற்கணும். மஞ்சள் லைட் இருந்து என்ன பண்ணணும்? புறப்பட ஆயத்தமாகணும். பச்சை லைட் இருந்தால் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தெரியுதா? படம் தெரியுதா? அம்புக்குறி ரைட் சைடில் போட்டுருக்குது. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? ரோடு வலது சைடு திரும்புது அப்படி போட்டு லெஃப்ட் சைட்லேருந்து போர்டு வச்சுருப்பான். இந்த மாதிரி திரும்பிச்சுன்னா லெஃப்ட் சைடில் ரோடு திரும்புது. ஃபாஸ்ட்டாக வண்டியில் வரும், 2 வீலர் 4 வீலர் வரும். அப்போ வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பான். ஊக்கு மாதிரி போட்டிருக்கான். ஊக்கு மாதிரி போட்டிருந்தா நல்ல ஒரு பெண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜிக்ஜாகா போட்டிருப்பான். ஜிக்ஜாகா போட்டால் ரோடு அது மாதிரி போட்டிருக்கோம், இப்படி போய் இப்படி. சரியா? அந்த இந்த சிம்பிள்லாம் இதில் இருக்கு. ஃபேக்ட்ரி இருந்தால் ஃபேக்ட்ரிக்குன்னு போட்டிருப்பாங்க. ரயில் பாதை இருந்ததுன்னா ரயில் பாதை போட்டிருப்பாங்க. கேட்டெல்லாம் ரயில் பாதையெல்லாம் ஒட்டி கேட் போட்டிருப்பாங்க. அந்த கேட்டுக்குள்ளே எக்காரணத்துக்கு கொண்டு பூந்து போகக்கூடாது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் போகணும். சரிங்களா?
சைடில் வரிசையாக போகணும். ஆமாம். இல்ல ரெண்டு நாள் டியூட்டி தான். ரெண்டு டியூட்டி ஓடி